எனக்கு ரெட் ஸ்டார் கிடைக்கிறதுக்கு அரவிந்த் தான் காரணம்னு அடம் பிடிக்கிற கரிஷ்மா. நான் என்ன சும்மா விட்டுருந்தாலே ஒழுங்கா ஆடியிருப்பேன். என்ன எதுக்கு ப்ராப்பர்ட்டியா யூஸ் பண்ணணும்? ஆமாங்க. எம்சி அரவிந்த் தன்னை ஒரு ப்ராப்பர்ட்டி மாரி தூக்கி போட்டு டான்ஸ் ஆடினதுனால தான் என்னால ஒழுங்காவே பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க கரிஷ்மா. இல்லன்னா நான் பயங்கரமா ஆடியிருப்பேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு டான்ஸ் மாரத்தான். யாரு நல்லா டான்ஸ் ஆடுனாங்கன்றத வச்சு இல்ல. யாரு நம்மள நல்லா என்டர்டெயின் பண்ணாங்க, யார் நல்லா கான்ஃபிடென்ட்டா இருக்கிறாங்க, இத வச்சு தான் ஜட்ஜஸ் வந்து செலக்ட் பண்றாங்க. பிக் பாஸே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள டான்ஸ் டாஸ்க் வந்தாச்சு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆரி டீம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜு டீம். இதுல சோலோ பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது, கப்பிள் ரவுண்ட் இருந்தது, டூயட் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது, குரூப் பெர்ஃபார்மன்ஸ் கூட இருந்தது. ஸோ மொத்தத்துல இன்னைக்கு எபிசோட் ரொம்ப என்டர்டெய்னிங்காவே இருந்தது. யாருக்கு நல்ல கெமிஸ்ட்ரி இருந்தது, யாரு வந்து நல்லா என்டர்டெயின் பண்ணா, யாரு சூப்பரா டான்ஸ் ஆடுனாங்க, அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நெறைய பேர் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுனாங்க. ஆனா, சில பேரோட டான்ஸு அந்த நல்லா ஆடுனாங்கல்ல, அவங்களோட டான்ஸ விட அதிகமா என்டர்டெயின் பண்ணுச்சு. அதனால இன்னைக்கு சில மெமரபிள் பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருந்ததுன்னு சொல்லலாம். முதல்ல டான்ஸ் ஆட வந்தது ஷோபா அண்ட் மணிவண்ணன். மையா மையா சாங்க்கு டான்ஸ் ஆடினாங்க. ஷோபாவோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா இருந்தது. ரொம்ப நீட்டாவும், பெர்ஃபெக்ட்டாவும் பண்ணாங்க. முதல்ல நம்மளோட பார்வைலாம் ஷோபா மேல போச்சுன்னா கூட, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல மணிவண்ணன் ஸ்டேஜுக்கு வந்ததும் அவர் ஓவர்டேக் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். அவர் பார்த்தீங்கன்னா, நான் டான்ஸ் பண்ண வரல, என்டர்டெயின் பண்ண வந்திருக்கேன்ற மூட்ல தான் இருந்தாரு. ஷர்ட் போச்சு, பெல்ட் போச்சு, ஃபன்னி மூவ்மெண்ட்ஸ் அவ்வளவுதான். ஷோபா சூப்பரா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாலும், அவங்க பின்னாடி மணிவண்ணன் என்ன பண்றாருன்னு பார்க்கறது தான் நம்ம கண்ணு போகுது. டெக்னிக்கலி டான்ஸ்ல ஷோபா, ஆனா என்டர்டெயின்மெண்ட்ல மணிவண்ணன் ஸ்டோல் த ஷோன்னு தான் சொல்லணும். மணிவண்ணனுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கு, ஆடியன்ஸை எப்படி என்கேஜ் பண்ணணும்னு. பிக் பாஸ்க்குள்ள போறதுக்கு ஒரு நல்ல குவாலிட்டி. அடுத்து ஆஷா மற்றும் பிரியங்கா பால். ஜட்ஜஸ்க்கு இவங்க பெர்ஃபார்மன்ஸ் பெருசா பிடிக்கல. ஓகேவா தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனா பர்சனலி எனக்கு பிரியங்கா பால் நல்லா தானே டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு தோணுச்சு. சில நேரம் ஜட்ஜஸ் பார்க்குற ஆங்கிள் வேற, நம்ம ஆடியன்ஸா பார்க்குற ஆங்கிள் வேற. எனக்கு இது அப்படிதான் இருந்தது. அடுத்து ஷாமா அண்ட் முனியம்மா. ஷாமா இங்கேருந்து போகும்பொழுதே அப்படியே துப்பட்டாவை விரிச்சுக்கிட்டே ஓடினாங்க. 2 பேருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. முனியம்மாவோட எக்ஸ்பிரஷன் ரொம்ப கியூட்டா இருந்தது. நேச்சுரலா இருந்தது. மொத்தத்துல 2 பேருமே என்டர்டெய்னிங்கா இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். அடுத்து கலில் பாஷா மற்றும் ஜேசன் வந்திருந்தாங்க. ஜேசன் வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறாரா இல்ல இவர் டான்ஸரான்ற மாதிரி டவுட் வந்துச்சு. அந்த அளவுக்கு அவரோட மூவ்மெண்ட்ஸ்லாம் இருந்தது. பாஷாவும் நல்லா தான் பண்ணாரு. ஆனா ப்ராப்பர்ட்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ஜேசன் பாஷாவோட ஹேட்டை மியூசிக்கு ஏத்த மாதிரி எடுத்தது. அது செம்ம டான்சர் மூவ்மெண்ட்டா இருந்தது. பாஷா பேட் இல்ல, பட் ஜேசன் பக்கத்துல நின்னதால பாஷா கொஞ்சம் டல்லா தெரிஞ்சாரு, அவ்வளவுதான். அடுத்து வந்தது கப்பிள் ரவுண்ட். இதோ வந்துட்டாங்கல்ல, நம்ம ரொம்ப எதிர்பார்த்த ஒரு ஜோடி அரவிந்த் அண்ட் கரிஷ்மா. வரும்போதே கரிஷ்மாவை தூக்கிட்டு வந்தாரு அரவிந்த். ஆனா அது கரிஷ்மாக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருந்த மாதிரி தெரியல. அதுக்கு பிறகு ப்ராப்பர்ட்டி தேடவே ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாங்க. ஸ்டேஜுக்கு வந்த பிறகு கோஆர்டினேஷன் சுத்தமா இல்ல. கப்பிள் ரவுண்டுன்னு சொன்னா டான்ஸ் மட்டும் போதாது, கெமிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம்ல. ஆனா இவங்க பெர்ஃபார்மன்ஸ்ல அந்த கெமிஸ்ட்ரியே தெரியல. ஸோ மொத்தத்துல ரொம்ப எதிர்பார்த்த ஜோடி வந்து டிசப்பாயிண்ட் பண்ணதுனால ஜட்ஜஸ்க்கு வந்துட்டு பயங்கர அதிருப்தி. இந்த ஜோடி இப்படி பண்ணுவாங்கன்னு ஜட்ஜஸ் எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்து வந்த கப்பிள் ரஞ்சித் அண்ட் ஜார்ஜ். ஜார்ஜ் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் போர்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணாரு. எக்ஸ்பிரஷன், சென்சுவல் மூமெண்ட் எல்லாத்தையுமே ஃபுல் கான்ஃபிடென்ஸாக பண்ணாரு. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரஞ்சித்தும் அந்த மூமெண்ட்ஸ்க்கெல்லாம் காம்ப்ளிமெண்ட் தர வகையில் கூட சேர்ந்து சூப்பராக டான்ஸ் ஆடினாரு. 2 பேர்கிட்டயும் அந்த ஆக்வர்ட்னஸ் இல்ல, ஹெசிடேஷன் இல்ல, சூப்பர் கான்ஃபிடன்ஸ் இருந்தது, கோஆர்டினேஷன் இருந்தது அண்ட் ஜோடிக்கான அந்த கெமிஸ்ட்ரி கூட இருந்தது. ஸோ இதுக்கு முன்னாடி ஃபீமேல் அண்ட் மேலா வந்த கப்பிள் கூட இந்த அளவுக்கு கெமிஸ்ட்ரியோட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. சூப்பரா இருந்தது இவங்க பெர்ஃபார்மன்ஸ். ஜட்ஜஸும் பார்த்தீங்கன்னா இதே விஷயத்தை தான் அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கான ஸ்ட்ராங்கஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல இதுவும் ஒன்று. நெக்ஸ்ட் வந்தது சுகுமாரன் அண்ட் அபிநயா. இவங்க பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு விஷயம் இருந்ததுங்க. நல்ல என்டர்டெயின்மெண்ட் இருந்தது, பிளானிங் இருந்தது, கோஆர்டினேஷன் இருந்தது. 2 பேரும் அழகா பார்க்ல உட்காந்து பேசுற மாரி, படுத்துக்கிற மாரி நெறைய விஷயங்கள் பண்ணாங்க கன்டென்ட்டா யோசிச்சு. ஸ்டேஜுக்கு போறதுக்கு முன்னாடியே பேசிட்டு போயிருப்பாங்க போல. அத அங்க போய் எக்ஸிக்யூட்டும் பண்ணாங்க. ஆனா ஜட்ஜஸ்க்கு அது இன்னும் பெட்டரா இருக்கணும்னு தோணுச்சு. ஆனா பர்சனலி எனக்கு இவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மாரி ஃபன் ஃபில்டா, என்டர்டெய்னிங்கா இருந்த மாரி இருந்தது. அடுத்து ஷரண்யா மற்றும் திவ்யா. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே ஜெண்டர் அப்படிங்கிறதுனால
இங்க ஒரு இன்ட்ரஸ்டிங் கோஆர்டினேஷன் இருந்தது. ஏன்னா 2 பேருமே வந்து ஒருத்தர ஒருத்தர டச் பண்ணலாம், க்ளோஸா பெர்ஃபார்ம் பண்ணலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளா 2 பேருமே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதனால மூவ்மெண்ட்ஸ்ல ஹெசிடேஷன் இல்ல, ஆக்வர்ட்னஸ் இல்ல, ஃபைட் இல்ல. நேச்சுரலி பார்க்க ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்தது. எனக்கு சுகுமார் அண்ட் அபிநயா பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் என்டர்டெய்னிங்கா இருந்துச்சுன்னு சொல்லுவேன். அடுத்து குரூப் பெர்ஃபார்மன்ஸ் தடீஸ்வரன், வெங்கடேஷன், பேபி இவங்க 3 பேரும் குரூப் டான்ஸ்ல ஆடுனாங்க. பேபி நடுவுல நிக்க மத்தவங்கலாம் சுத்தி சுத்தி ஆடுனாங்க. வெங்கடேஷ் ரொம்ப என்டர்டெயின் பண்ணணும்னு நினைச்சு ஸ்டேஜ விட்டு கீழலாம் இறங்கி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ அது வந்து ஃபவுலாம். மனுஷன் அது புரியாம தனியா தெரியணும்னு, துண்டா தெரியணும்னு கீழ வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி அமேசிங்கா இருந்ததா அப்படிலாம் கேட்காதீங்க. ஆனா யாருமே டான்ஸ் ஆட தெரியாதவங்க அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு டான்ஸ் ஆட வந்ததே வந்து பெரிய விஷயமா தான் பார்க்கணும். அடுத்து வந்தது ராஜு டீம்லேருந்து ஹைட், கார்த்திக், டார்வின், சம்யுக்தாலாம் 3 பேரும் நல்லா டான்ஸ் பண்ணாங்க. சம்யுக்தா ரொம்ப நல்லாவே டான்ஸ் ஆடினாங்க. ஆனா ஒரு ஸ்மால் டவுட் இது குரூப் டான்ஸ் தானே அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. ஏன்னா எல்லாரும் அவங்கவங்க அவங்க பாட்டுக்கு ஆடுறாங்க. யாரும் சேர்ந்து ஒரு ஸ்டெப் போட்ட மாரி கூட தெரியல. குரூப் டான்ஸ்ன்றப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு ஸ்டெப்பாவது போடணும்ல. அந்த மாதிரி எந்த பெர்ஃபார்மன்ஸையும் நம்மளால பார்க்க முடியல. குரூப் டான்ஸ்ன்ற போது கோஆர்டினேஷனாவது இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. ஒருத்தர பார்த்து ஒருத்தர் ஆடியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அந்த வகையில இந்த குரூப் டான்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ரிஷியபிள். கடைசியில ஜட்ஜஸ் பார்த்தீங்கன்னா 2 டீம் கிட்டயும் உங்களோட டீம்ல நீங்களே சூஸ் பண்ணுங்கப்பா புவர் பெர்ஃபார்மர அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. ஒரு டீம்ல கரிஷ்மாவ புவர் பெர்ஃபார்மரா சூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு கரிஷ்மா சொன்னாங்க, "என்ன வந்துட்டு டான்ஸ் ஆட விடாம ப்ராப்பர்ட்டியா யூஸ் பண்ணது அரவிந்த் தான். நான் சும்மா விட்டுருந்தாலே டான்ஸ் ஆடியிருப்பேன். ஸோ இதுக்கு வந்து காரணம் வந்து அரவிந்த் தான்ற மாரி ப்ளேம் கேம் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு ஓவியா கூட சொன்னாங்க, "உங்களுக்கு ஒப்புதல் இல்லன்னா, நீங்க அப்பவே அத சொல்லியிருக்கலாம். உங்க பார்ட்னர் கிட்ட. இந்த மாரி என்ன தூக்காதீங்க, புடிக்காதீங்கன்ட்டு. பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சுட்டு வந்து பேசுறதுல ஒரு பயனும் இல்லன்ற மாரி சொல்லிட்டாங்க." அதே நேரத்துக்கு அரவிந்த் பார்த்தீங்கன்னா, "நாங்க ஸ்டேஜ் போறதுக்கு முன்னாடி என்னென்னமோ பேசுனோம். கடைசியில அங்க போய் நாங்க எதையுமே எக்ஸிக்யூட் பண்ணல. ஸோ அத எக்ஸிக்யூட் பண்ண முடியாம போன காரணம் வந்து கரிஷ்மாவால தான். கரிஷ்மா வந்து கோஆர்டினேட் பண்ணல." அப்படின்ற மாரி சொல்லிட்டாரு. ஸோ 2 பேரும் இப்படி மாத்தி மாத்தி இவங்களால தான், இவங்களால தான்ட்டு ப்ளேம் கேம் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. தடீஸ்வரனுக்கு தான் ரெட் ஸ்டார் வாங்குனதுல விருப்பமே இல்ல. அடுத்த டாஸ்க் பண்ணவே மாட்டேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டாரு. பெஸ்ட் பெர்ஃபார்மர் தேர்ந்தெடுக்க சொன்னா நோ சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகு நீங்க டாஸ்க் பண்ணலன்னா நாங்க பிக் பாஸ்ல உங்கள கன்டின்யூ பண்ணணுமா வேணாமான்னு யோசிக்கணும்னு சொன்ன பிறகு அவர் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்தாரு. ஜார்ஜ் சொன்னாரு. பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கு 2 பேருக்கிடையே ஒரு பெரிய போட்டியே நடந்தது. கபிலா டான்ஸ் ஆடின ஜார்ஜ் அண்ட் ரஞ்சித்க்கு மத்தியில தான் கடைசியில ஒரு ஓட்டு வித்தியாசத்துல ஜார்ஜ் வந்து கிரீன் ஸ்டார் வாங்கிட்டு போயிட்டாரு. இந்த டீம்ல மணிவண்ணன் அவர்கள் கிரீன் ஸ்டார் வாங்கினாரு பெஸ்ட் பெர்ஃபார்மருக்காக. கண்டிப்பா இன்னைக்கு டிசர்விங்கான 2 பீப்புளுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற சந்தோஷத்தோட நான் எபிசோட முடிக்கிறேன். கிரீன் ஃபிளாக் மூமெண்ட் மணிவண்ணன் தான். அவருடைய வாழ்க்கைய அவர் இப்போதான் வாழ ஆரம்பிச்சிருக்கிற மாரி, மனுஷன் எத பத்தியும் கவலைப்படாம கான்ஃபிடென்ட்டா இறங்கி அடிக்கிறாரு. அது பார்க்க சூப்பரா இருக்கு. நம்மளுக்கு என்டர்டெய்னிங்காவும், ஃபன்னாவும் இருக்கு. ரெட் ஃபிளாக் மொமெண்ட் கண்டிப்பா கரிஷ்மா அண்ட் அரவிந்த் தான். 2 பேரும் தோத்து போனதுக்கு 2 பேரும் தான் காரணம். ஆனா கடைசியில வந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் மாத்தி மாத்தி ப்ளேம போட்டுக்கிறது தப்பு. கீழ ஸ்டேஜ்ல இருக்கும் பொழுதே நான் பேசுனேன் அப்படின்ற மாரி அரவிந்த் சொல்றாரு. அத ஸ்டேஜ்ல எக்ஸிக்யூட் பண்ணாம போனது வந்து கரிஷ்மாவுடைய தப்பு. இல்ல அப்படி அன்கம்ஃபர்டபுளா நான் ஃபீல் பண்றேன்னா, அத முன்னாடியே சொல்லி அது வேணாம் அந்த ஸ்டெப் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஸோ இது 2ம் பண்ணாம கடைசியில என்ன ப்ராப்பர்ட்டியா யூஸ் பண்ணதுனால தான் நான் வந்துட்டு ரெட் கார்டு வாங்கிட்டேன் அப்படின்னு ஒரு ப்ளேம் கேம் விளையாடுறது வந்து சரியா படல. காமெடி மொமெண்ட்னா கண்டிப்பா மணிவண்ணன் அவர்களின் டான்ஸ் தான். ஷோபா அவ்வளோ உயிரை கொடுத்து ஆடிட்டு இருக்கும் பொழுது இவர் அவருடைய ட்ரெஸ் பெல்ட்னு கழட்டி போட்டு நம்மளுடைய அட்டென்ஷன்லாம் அவர் பக்கம் ஈர்த்தாரு பார்த்தீங்களா? அங்க மனுஷன் ஆடியன்ஸோட பல்ஸை புரிஞ்சு வச்சிருக்காருன்னு தோணுச்சு. சர்ப்ரைசிங் மொமெண்ட் கண்டிப்பா ரஞ்சித் அண்ட் ஜார்ஜ் இவங்களுடைய அந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் தான். இவ்வளோ ஃபன்னா என்டர்டெய்னிங்கா இருக்கணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சது இல்லைன்ற மாதிரி 2 பேரும் டான்ஸ் ஆடினாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? ஜார்ஜ் அண்ட் மணிவண்ணன் இவங்க 2 பேரும் அந்த கிரீன் ஸ்டாருக்கு டிசர்விங்கா? கரிஷ்மாக்கு ரெட் ஸ்டார் கிடைச்சது கரெக்ட் தான் யோசிக்கிறீங்களா? இல்ல ரெட் ஸ்டார் குடுக்குற அளவுக்கு அந்த பொண்ணு அவ்வளோ வொர்ஸ்ட்டா ஒண்ணும் பண்ணலப்பா அப்படின்ற மாரி சொல்றீங்களா? இல்ல அவங்களுக்கு பதிலா யாருக்கு ரெட் ஸ்டார் குடுத்துருக்கலாம் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேற ஒரு வீடியோல உங்கள திரும்பவும் மீட் பண்றேன். Until then it's bye from Jamima. Take care.